ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் பகலிலும் இரவிலும் நம்மை காக்கிறார். நாம் வேலை செய்தாலும் இளைப்பாறினாலும் கர்த்தர் நம்மை காக்கிறார். பலன் உள்ளவர்களாயிருந்தாலும் பலனற்றவர்களாயிருந்தாலும் கர்த்தரே நம்மை காக்கிறார். பகலில் அபாயங்களிலிருந்தும் இரவின் செய்வினைகளிலிருந்து நம்மை காக்கிறவர் அவரே. அவர் போக்கிலும் வரத்திலும் நம்மை காக்கிறவர். பல வேளைகளில் வெளியே செல்லும் போது இந்த நாள் எப்படி இருக்குமோ, எதை சந்திக்கப் போகிறோமோ என்று கலங்குகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மோடு கூடவே வருகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி போகையிலும் வருகையிலும் நம்மை கண்மணி போல காத்து கொள்ளுகிறார். பகலிலும் இரவிலும் வெயிலிலும் நிலவிலும் மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கும் காக்கிறவர். மரணமானாலும் ஜீவனானாலும் நம்மை காக்கிறவர். ஆகவே நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தருடைய உள்ளங்கையின் மேலே இருக்கிறோம். அவர் நம்மை வணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து நம்மை யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. தேவனுடைய கையிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளவும் முடியாது. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மையே பின்பற்றி உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கைக்கொண்டு உங்க சத்தத்தை கேட்டு உம்மை சேவித்து உம்மை பற்றி கொள்ள இரக்கம் செய்தல்லுங்க. அன்பின் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு பங்கு கொள்ள இந்த வாழ்வில் ஆயத்தமாவதற்கும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க. கர்த்தாவே, நாங்கள் எல்லா காவலோடு எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளவும் வழி நடத்துங்க. அப்பா, எங்களுக்கு தருகிற நன்மையான ஈவுகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தயவு செய்தல்லுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், பரிசுத்தமாக வாழவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும், குடும்பங்களில் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிகாங்கும் செயல்கள் யாவும் துரத்தப்படவும், சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகள் கிடைத்திடவும், தங்கள் அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் அளித்து தேற்றிடவும், ஆண்டவரே, காயமுற்றவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஆரோக்கியம் அடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்களை ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தள்ளவும், பாதுகாப்பாய் கவனமாய் ஓட்டுநர்கள் வாகனத்தை ஓட்டவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் தவிக்கிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல நோய்களினாலும் உடல் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை இருப்போர் ஆரோக்கியமடைய ஜெபிக்கிறோம். படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக விடுதிகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், பெண்கள் கர்த்தருக்கு பயந்து தீய இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ள கிருபை தந்தல்லுங்க. ஆண்டவரே, இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பொய்யர், திருடர், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஊழியத்துக்கு தடையாய் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படவும், மனம் திரும்பவும், சாட்சியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் எனவும், ஆட்சி பொறுப்பில் உள்ள கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், பாதுகாப்பாய் வாழவும், வளமான தேசத்தை உருவாக்கவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் அவர் நலம் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்துக்கு போகும் இடங்களிலும் உமது கிருபை அவர்களை தாங்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.